சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. காட்டுக்குள் சென்ற நண்பர்கள், வேட்டைக்கு தயாரான நாட்டு துப்பாக்கி, வெல்டிங் கடையில் பறிபோன உயிர், இளைஞருக்கு நடந்தது என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே அமைந்துள்ளது வேப்பவயல் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. 45 வயதான இவர் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார். இவருக்கு 20 வயதில் லக்ஷ்மணன் என்ற மகன் உள்ளார். இவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த தனது நண்பர் சரவணன் மற்றும் அவரது மாமா தேக்கமலை ஆகியோருடன் சேர்ந்து காடுகளில் வேட்டையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இதற்காக இவர்கள் காடுகளில் இருக்கும் விலங்குகள் மற்றும் பறவைகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு துப்பாக்கியை பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று லக்ஷ்மணன் தனது நண்பர்களான தேக்கமலை, சரவணன் ஆகியோருடன் எரிச்சங்குளக்கரையில் பறவைகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு துப்பாக்கியை தயார் செய்து கொண்டிருந்தார். அப்போது அந்த நாட்டு துப்பாக்கியில் வெடிமருந்து செலுத்தி சுட முயன்ற போது அந்த துப்பாக்கியால் சுட முடியவில்லை. அதற்கு காரணம் வெடிமருந்து செலுத்தும் பகுதியில் உள்ள ஓட்டை பெரிதாக இருந்ததால் அந்த ஓட்டையை அடைத்து சிறியதாக்குவதற்காக அதே கிராமத்தில் உள்ள ஆறுமுகம் என்பவருக்கு சொந்தமான வெல்டிங் பட்டறையில் வெல்டு வைக்க கொண்டு சென்றுள்ளனர். இப்போது ஆறுமுகம் அந்த துப்பாக்கிக்கு வெல்டிங் செய்து கொண்டிருந்த போது துப்பாக்கியின் இரும்பு குழாய் அதிக சூடாகி ஏற்கனவே துப்பாக்கி குழாயில் செலுத்தப்பட்டிருந்த வெடிமருந்துடன் துப்பாக்கி வெடித்து சிதறியுள்ளது. அந்த நேரத்தில் யாரும் எதிர்பாராத விதமாக துப்பாக்கியில் இருந்து வெளியேறிய குண்டு லக்ஷ்மணனின் வயிற்று பகுதியில் பாய்ந்தது. அதில் பலத்த காயமடைந்த லக்ஷ்மணன் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த லக்ஷ்மணனை மீட்டு திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த லக்ஷ்மணன் திடீரென பரிதாபமாக உயிரிழந்தார். இதனிடையே தகவல் அறிந்து வந்த இலுப்பூர் காவல்துறையினர் உயிரிழந்த லக்ஷ்மணனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவத்தின் போது லக்ஷ்மணனுடன் இருந்த சரவணன் மற்றும் அவரது மாமா தேக்கமலை ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள வெல்டிங் பட்டறை உரிமையாளர் ஆறுமுகம் மற்றும் லக்ஷ்மணன் உயிர் போக காரணமாக இருந்த நாட்டு துப்பாக்கியையும் தேடி வருகின்றனர். இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த திருச்சி சரக டிஐஜி மனோகர், புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே உள்ளிட்ட அதிகாரிகள் ஊர் மக்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதேபோல் வேட்டைக்கு பயன்படுத்தும் நாட்டு துப்பாக்கி வெடித்து இளைஞர் லக்ஷ்மணன் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் அவர்களுக்கு துப்பாக்கி எவ்வாறு வந்தது, யார் செய்து கொடுத்தது என்பது குறித்தும் பல்வேறு கோணங்களில் துப்பு துளைக்கி வருகின்றனர். பையனுக்கு வாங்க, நீங்கள் பார்த்துட்டு உங்களை வர சொல்கிறாங்க, டாக்டர் வர சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.